வணக்கம் நண்பர்களே, மீண்டும் கேப்டன் பிளம்பார்க்கின் நாட்குறிப்பை புரட்டுவோம். கதகதப்பான காற்று கட்டம் போட்ட கப்பற்பாய்களை நிரப்ப டான் நதியின் கலங்கிய வெள்ளத்தில் கப்பல்கள் சென்றன. 2 தளமுடைய 18 கப்பல்கள் வரிசையாக சென்றன. அவற்றுக்கு முன்னும் பின்னும் 20 சிறு கப்பல்களும் மேலும் 20 இரட்டை பாய்மரக் கப்பல்களும் ஒற்றை பாய்மரக் கப்பல்களும் வேவு பார்க்கும் படகுகளும் சென்றன. ஒட்டுமொத்தமாக 86 போர்க்களங்களும் 500 படகுகளும் வளைந்து செல்லும் நதியில் போய்க் கொண்டிருந்தன. அவற்றில் ஏராளமான உக்ரைனிய காசக்குகள் இருந்தன. அவர்கள் மேல்தளங்களில் நின்று பார்த்தபொழுது ஸ்டெபியில் புதிதாக பூத்த பசுமையும் புதிய வெள்ளத்தால் நிரம்பிய ஏரிகளின் சிற்றலைகளும் தென்பட்டன. பறவை கூட்டங்கள் வடக்கு நோக்கி பறந்தன. அடிக்கடி சீமை சுண்ணாம்பு பாறைகள் சேமையில் வெண்மையாக ஒளிர்ந்தன. தென்கிழக்கு காற்று வீசிக்கொண்டிருந்தது. முதலில் அந்த காற்று அவர்களுக்கு எதிர் திசையில் அடித்ததால் டான் நதி மேற்கு நோக்கி வளையும் திருப்பத்தை அடையும் வரை அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டனர். கப்பற்பாய்கள் தொங்கி ஆடின. கப்பல்கள் மெதுவாக நகர்ந்தன. கேப்டன்கள் தமது பித்தளை கொம்புகளை ஆத்திரத்தோடு ஊதினர். கப்பற்படைக்கு கீழ்காணும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எந்த களமும் கொடிக்கப்பலுக்கு ரொம்பவும் பின்தங்கிவிடக்கூடாது. சகல களங்களும் நெருக்கமாக அதை அடியொற்றி வர வேண்டும். எந்த கப்பலாவது 3 மணி நேரத்திற்குரிய தூரம் பின்தங்கினால் அந்த கப்பலோட்டிகள் 3 மாத சம்பளத்தை இழப்பார்கள். 6 மணி நேரத்திற்குரிய தூரம் பின்தங்கினால் 8 மாத சம்பளத்தை இழப்பார்கள். 12 மணி நேரத்திற்குரிய தூரம் பின்தங்கினால் ஓராண்டுக்குரிய சம்பளத்தை இழப்பார்கள். இப்படி அறிவிக்கச் செய்தான் கேப்டன் பிளம்பார்க். தலைமை கப்பலாக நம்பிக்கை விரைந்து கொண்டிருந்தது. அட்மிரலின் சொந்த கொடி, கேப்டன் பிளம்பார்க்குடைய கொடி அங்கே கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. கேப்டன் பிளம்பார்க் அழகிய உருவரையின் மேல்தளத்தில் நின்று இதமாக புகைபிடித்து கொண்டிருந்தான். அவர்கள் இப்படி எங்கு சென்றார்கள்? பார்ப்போம் கேப்டன் பிளம்பார்க்கின் அடுத்த நாட்குறிப்பு.